நேற்று முருகனுடைய மாநாட்டை 4 நாளைக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க. முருகனே கண்ணீர் விட்டு அழுகிறார். முருகன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தங்கமான மனுஷன். முருகனை வள்ளி திருமண நாடகம் பார்ப்பீங்க. அந்த வள்ளி தெனப்புலம் காத்துக்கிட்டு இருக்கேன். முருகன் லவ் பண்ணுவார் அந்த வள்ளிய. முருகன் வள்ளியை காதலித்து திருமணம் செய்தார். எங்க தெரியுமா? நம்ம திருத்தணியில. முருகன் வள்ளிய திருமணம் பண்ண இடம் எது? திருத்தணி, நம்ம ஏரியா. இங்கதான் பாட்டே இருக்கு. தேவர் சினம் தணிந்து தெள்ளுத்தமிழ் வள்ளி தனை மணந்து காவல் புரிய வந்த எங்கள் மலை அதுதான் தமிழ் திரு நாடு கண்ட தணிகை மலைன்னு சீர்காழி கோவிந்தராஜன் பாடுவார். அந்த வள்ளி யார் தெரியுமா? ஒரு மலை ஜாதி பெண். அன்னைக்கே முருகன் அவர் என்ன ஜாதிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு மலை ஜாதி பெண்ணை கலப்பு திருமணம் செய்து அன்னைக்கே திராவிட மாடல் ஆட்சியை நிலைநாட்டிய ஒரு தமிழ் கடவுள் யாருன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகையா. முருகன் நம்ம திராவிட சிந்தனையாளர். அதனாலதான் அவருக்கு ரோசம் வந்துச்சு. அவருக்கு மாம்பழம் கொடுக்கல. அவங்க அண்ணன் வாங்கிட்டு போயிட்டாருன்னு அவங்க அண்ணனை அப்பா அம்மாவை சுத்திட்டு மாம்பழத்தை வாங்கிட்டு போயிடுவாரு. முருகன் உலகத்தை சுத்திட்டு எங்கே எனக்கு மாம்பழம், உங்க அண்ணன் வாங்கி சாப்பிட்டாரு. எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, நான் எனக்கென்று ஒரு உலகத்தை அமைத்துக் கொள்ள போகிறேன் பழனியில போய் அன்னைக்கு கோபமா நின்னவர் தான் இன்னும் அங்க நின்றுட்டு இருக்காரு. தனக்கு வர வேண்டியது வரவில்லை என்று தனியாக கோவிச்சுக்கிட்டு நின்ன அந்த முருகன் தான் முதல்ல மாநில சுயாட்சிங்கிற அந்த சிந்தனையவே நமக்கு கொடுத்தது தமிழ் கடவுள் முருகன் தாயா. மதவெறியால் நம்மை பிரிக்கக்கூடிய பாஜகவையும் இந்த நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த வஞ்சக கூட்டணியையும் முறியடித்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்னும் அவர் வீட்டை விட்டே வெளியே வரல. அன்னைக்கு பிறந்த நாளுக்கு ஒரு சின்ன பைய கண்ணீர் விட்டு அழுகுறேன். காலையில இருந்து பிறந்த நாளுக்கு வந்தனுங்க பார்க்க, இன்னும் பார்க்கலங்க, சாப்பிடவே இல்லைங்க, மயக்கம் வருதுங்கிறான். வீட்டை விட்டு இன்னும் வெளியே வரல. ஒரு சின்ன போராட்டத்திற்கு தரையில் இறங்கி ஒரு போராட்டத்திற்கு கூட போராடவில்லை. நம்ம மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாதிரி நேரா முதலமைச்சர் நாற்காலிக்கு போறேன்னு சொல்றாரு. இந்த எடப்பாடி பழனிசாமிய அம்மா 3 வகையான பெண்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. வீட்டுல ஆம்பளைகிட்ட சொல்றேன், மனைவி ஒருத்தர் திட்டுறாரு, நடி நினைச்சிட்டு இருக்க நீ அப்படிங்கிறான். சில பெண்கள் என்ன கத்துற, பொம்பளைனா உனக்கு அவ்வளவு இலக்காரமா, ஏயா கத்துற. இது ஒரு வகை. ஒரு அம்மா சொல்லுது, நம்ம வீட்டுல நடக்கிறத அப்படியே சொல்றாரு. 2வது வகை இருக்கு. இன்னொரு அம்மா, இந்தடி உன்னைய உதைக்க விட மாட்டேன், வாய்க்குள்ளேயே பேசிட்டே என்ன பேசுறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. இது 2வது வகை. 3வது வகை ஒரு அம்மா இருக்கும், உன்னை அருவாள் எடுத்து நான் வெட்டி விட்டு ஜெயிலுக்காது போவனே ஒழிய உன் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு திட்டுறான். ஒரு பதிலும் சொல்ல, கொண்டு விட உன்னைய. இப்படியே உட்காந்துருந்தா என்ன நினைப்பீங்க அந்த பொம்பளைய? இதுதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. எந்த நேரம் வேணாலும் புருஷனை விஷம் வச்சு கொண்டுருவா. இது வேற யாரும் இல்லை, இந்த கேரக்டர் எடப்பாடி பழனிசாமி தான். ஏயா அமித்ஷா கூட்டணி ஆட்சி நடக்கும், எங்க தலைமையில தான் ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. கூட்டணி வச்சிருக்கவரு எடப்பாடி பழனிசாமி உடனே கிடையாது, என் தலைமையில தான் ஆட்சி நடக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்றதுக்கு தைரியம் இல்ல. நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கப்ப மேல் நர்ஸ் ஆர்டர்லி MNO அப்படின்னு ஆம்பளைய நர்ஸா இருந்தாங்க. நல்ல கண்ணங்கரேர்னு தண்டி இருப்பாரு நர்ஸ். மீசைய முறுக்கிக்கிட்டு ஊசி போட வருவாரு. ஊசியே திரும்பி போடுற அப்படின்னு அவன் இப்படியே பார்த்துட்டு, என்னடா அது பிஜுவா பக்கிரி மாதிரி இருக்கான், இவனை போய் நர்ஸா போட்டிருக்காங்க அப்படின்ட்டு, நான் ஊசியே வேணாமியா, நான் செத்தாவது போறேன், உன் கையில நான் ஊசி போட மாட்டாங்கிறான். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை நர்ஸா இருந்தா அந்த ஆஸ்பத்திரி எப்படி இருக்கான்? சிஸ்டர் ஊசி போட எப்ப சிஸ்டர் வருவீங்க? இந்த போறேன் சார் அப்படின்ட்டு அந்த பஞ்சில அப்படி தடவி விடுவாங்க. போடுங்க சிஸ்டர் அப்படின்னு. போட்டாச்சா? வலிக்கவே இல்லை. அதுதான் பெண்கள். ஒருத்தனுக்கு வலிக்க கூடாது என்ற மன இரக்கம் கருணை யார்கிட்ட இருக்குன்னா பெண்கள்கிட்ட தான் இருக்கு. ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆனவரை மீண்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களோடு எப்படி ஐக்கியமாகி இருக்கிறார் என்பதற்கு நமது மாவட்ட கழகத்தின் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் சுதர்சனம் அவர்கள். ஒரு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் வாராருனாலே பின்னாடி ஒரு 50 பேர் வருவாங்க. கூட ஒரு ஆள் டீ கொடுக்கறதுக்கு அப்படியே பக்கத்தில் கையை கட்டி நிப்பாட்டி இருப்பாங்க. அவர் பாருங்க, சாதாரணமாக ஒரு 3 பேர் கூட்டிகிட்டு வந்தாங்க, அவ்வளோதான்.
ஆனால் நான் இன்னொரு கட்சிக்காரனை பார்த்தேன், அதிமுக காரனை, ஒரு 40 பேரோட வந்தேன். என்னடா திடீர்னு மினிஸ்டர் ஆகிட்டானா இந்த ஆள், இவங்க தான் தோற்று போயிட்டாங்களேன்னு பார்த்தா 3வது வார்டு செயலாளருங்க அவன் அப்படிங்கிறான். ஒரு வார்டு செயலாளர் 40 பேரோட நெஞ்சை வடைச்சிக்கிட்டு வர்றேன். ஆனால் மக்களோடு என்றும் இருப்பதையே பெருமையாக கருதக்கூடிய எனது அருமை சகோதரர் 3ஆம் முறையாக மீண்டும் மாதவரத்தில் வெற்றி பெற்று மிகப்பெரிய பொறுப்பாக எங்களுடைய கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான தமிழக முதல்வர் அவர்களுடைய அமைச்சரவையில் அவர் இடம்பெற வேண்டும் என்று ஒரு நண்பன் என்ற முறையில் அவருக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வர்றப்ப எல்லாத்துக்கும் ஒரு அம்மா பிஸ்கட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் வாங்கி பாருங்களேன். நீங்கள் மீட்டிங் கேட்குறவங்க லேசாக பசி எடுக்கக்கூடாதுன்னு உண்மையிலே இந்த புள்ளி லைன் கூட்டத்தில் தான் பிஸ்கட் கொடுத்த கூட்டம் முதல் கூட்டம். இந்த கூட்டத்தில் மட்டும்தான். நம்ம சகோதரிகள் வாங்கி சாப்பிட்றாங்களா இல்லையான்னு கூட தெரியல. எல்லாம் தான். நான் இப்படித்தான் இன்னொரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். தயிர் சாதமும் ஊறுகாயும் கொடுத்து விட்டாங்க. நான் பேச வர்றப்ப நானும் என்னென்னமோ பேசி பார்க்குறேன். ஒருத்தனும் சிரிக்க மாட்டேங்கிறான், கை தட்ட மாட்டேங்கிறான். என்னடான்னு பார்த்தா தயிர் சாதத்தை கையில் உழப்பியிருக்கான், கை தட்ட முடியல. சரி, அது கூட பரவாயில்ல. நான் மேடையில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். முன்னால் ஒருத்தன் மாங்காய் ஊறுகாயை வலிச்சு என் முன்னால் அப்படியே காட்டுறான். காட்டிட்டு நாக்கில் இழுத்து அப்படின்னா பாருங்க. நான் பேசிக்கிட்டு இருந்தேன், என் வாயெல்லாம் ஊறி பெரியவர்களான்ட்டு வாய் பூரா எச்சி ஆகிப்போச்சு. ஆனால் இங்கே நம்ம சகோதரிகள் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்க. நான் வர்றப்பே ஒரு அம்மா வாய்க்குள்ளே முனகுச்சு, இவன் டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆள் எப்போ பேசி முடிக்கிறது, நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறது யாக்கா 6:30 மணிக்கெல்லாம் வந்து உக்காந்துட்டான், இப்போ தான் போகிறாரு இந்த ஆள் அப்படின்னு என் காது பட ஒரு அம்மா சொல்லுச்சு. கண்டிப்பாக நான் உங்களை சோதிக்க மாட்டேன். காரணம், நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே முதல்வர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். எந்த ஊரில் பெண்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்களோ அந்த ஊர் மகிழ்ச்சியாக இருக்குன்னு அர்த்தம். வீட்டில் மனைவி மகிழ்ச்சியாக இருந்தால் தான் புருஷனும் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தால் தான் ஆம்பளை நெஞ்சை நிமித்திட்டு ரோட்டில் நடக்க முடியும். ஒரு பெண் வந்து அந்த தாலி கொடியை நிம்மதியாக பாதுகாத்து நல்ல பிள்ளைன்னு ஒரு மனைவி பேரெடுத்தா தான் ஆம்பளை வந்து நெஞ்சை நிமித்திட்டு நடந்து ரோட்டில், யார்ரா, லட்சுமி வீட்டுக்காரரா, அப்படியா லட்சுமியோட வீட்டுக்காரரா, ஆள் இவ்வளவு பந்தாவன் நடந்து போகிறாரு, அந்த பிள்ளை தங்கமான பிள்ளையா, அதனால தான் அவர் அப்படி நடந்து போகிறாரு. அந்த பிள்ளை ஏதாவது ஒரு ஏட்டிக்கு பூட்டியா ஏதாவது ஒரு கேரக்டர் தப்பான பிள்ளையா இருந்தா அந்த லட்சுமி வீட்டுக்காரரு நெஞ்சை நிமித்தி நடக்க முடியுமா? நடந்து போகிறப்பே சொல்லுவான், அவர் போகிறாருல, யார் தெரியுமா, அவங்க வீட்டுக்காரர். யாரா தெரியாதா? ஓடிருச்சான். அந்த பிள்ளை ஓடிருச்சுன்னா ஒரு ஆம்பளை நெஞ்ச நிமித்திட்டு நடக்க முடியுமா? ஒரு பெண் எப்படி இருக்கிறாள் என்பதை வைத்துத்தான் ஒரு குடும்பம் என்பது நிர்ணயிக்கப்படும். அதே மாதிரி ஒரு ஆட்சியை தீர்மானிப்பது யார் என்றால் உங்களை போன்ற சகோதரிகளும் தாய்மார்களும் தான். ஒரு வயசான பாட்டி இப்படியே பார்க்குது, இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. பல டிவியில் நிகழ்ச்சிகளில் பார்த்துருப்பீங்க, பட்டிமன்றத்தில் பார்த்துருப்பீங்க. அதனால தான் நான் வந்து நிகழ்ச்சி நடத்துகிற நம்ம ஒன்றிய கழகத்து இப்போ செயலாளர் மேடத்துக்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுகிறதுன்னு நான் கேட்கல. ஒரு ஊரில் போய் கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க ஐயா, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம், எந்திரிச்சு போயிடுவோம்னா. அதுக்கு ஏன்டா என்னை கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுதும் மைக் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன். இவர்களெல்லாம் மைக்கை வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கிட்டு இருப்பாங்களா? நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை அண்ணாமலையா இல்லை நயினார் நாகேந்திரனா? 1000 பேர் 1,00,000 பேர் திரண்டிருந்தாலும் எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோட கையை பிடிச்சி மேடைக்கு வந்தவன். இன்னைக்கு எல்லா விஷயத்துலேயும் பெண்கள் இருந்தால் தான் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும்.
ஒரு பொருளை வந்து டிவியில் விளம்பரம் பண்ணுறவங்க கூட பெண்களை வச்சு விளம்பரம் பண்ணால் தான் பொருள் நல்லா விற்கும். ஒரே கம்பெனிக்காரே 2 சோப்பு தயார் பண்ணேன். ஒரு சோப்பு லிரில்னு ஒரு சோப்பு, இன்னொன்று லைபாய். லைபாய் சோப்பை எப்படி விளம்பரம் பண்ணான்னா ஆம்பளைய குளிக்கிற மாதிரி காமிச்சான். ஆரோக்கிய வாழ்விலேயே காப்பது லைபாய், லைபாய் இருக்குமிடம் ஆரோக்கியம் விடமே லைபாய். 4 ஆம்பளைய பாத்ரூமில் குளிப்பேன். லிரில் சோப்பை எப்படி விளம்பரம் பண்ணான் தெரியுமா? ஒரு அருவியில் ஒரு பெண் குளிக்கும். லா 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 கம் அலைவ் வித் ஃப்ரெஷ்னஸ் லிரில் அப்படின்ற ஒரு பொம்பளை பிள்ளை நுரையிலேருந்து அப்படி வெளியே வரும். ஒரு நாளைக்கு 15 லட்சம் சோப்பு விற்கிது. ஆம்பளையில் வச்சு விளம்பரம் பண்ண லைபாய் சோப்பை முனியாண்டி விலாசில் கை கழுவுற இடத்துல வச்சுருக்கேன். குளிக்கிறதுக்கு விளம்பரம் பண்ண சோப்பை. ஒரு பெண் இருந்தால்தான் ஒரு பொருளையே விளம்பரம் பண்ண முடியுது. இன்னைக்கும் காப்பி, நானும் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த சன்ரைஸ் காப்பிக்கு இந்த பாட்டு தான். நினைந்தாலே கனவு நனவாகும், அதிக சுவை உதயம் புதிய சன்ரைஸ் சன்ரைஸ் அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை தான் காப்பி கொண்டு வரும். பெண்கள் எந்த இடத்திலே அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முதலாவதாக ஒரு பெண்ணுக்கு கல்வியை கொடுத்த ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி தான். பெண்களை படிக்க வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் இன்னைக்கு நர்ஸாக இருக்கிறது யார்? பெரும்பாலும் பெண்கள் தான். நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கப்ப மேல் நர்ஸ் ஆர்டர்லி MNO அப்படின்னு ஆம்பளைய நர்ஸாக இருந்தாங்க. நல்ல கண்ணங்கரேர்னு தண்டி இருப்பார் நர்ஸு. மீசையை முறுக்கிக்கிட்டு ஊசி போட வருவார். ஊசி திரும்பி போடுறா அப்படின்னு அவன் இப்படியே பார்த்துட்டு, என்னடா அது பிஜுவா பக்கிரி மாதிரி இருக்கான், இவனை போய் நர்ஸாக போட்டிருக்காங்க அப்படின்ட்டு, நான் ஊசியே வேணாமியா, நான் செத்தாவது போகிறேன், உன் கையில் நான் ஊசி போட மாட்டாங்கிறான். ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை நர்ஸாக இருந்தால் அந்த ஆஸ்பத்திரி எப்படி இருக்கான்? சிஸ்டர் சிஸ்டர் ஊசி போட எப்போ சிஸ்டர் வருவீங்க? இந்த போகிறேன் சார் அப்படின்ட்டு அந்த பஞ்சில் அப்படி தடவி விடுவாங்க. போடுங்க சிஸ்டர் அப்படின்னா போட்டாச்சு. போட்டாச்சா? வலிக்கவே இல்லை. அதுதான் பெண்கள். ஒருத்தனுக்கு வலிக்கக்கூடாது என்ற மன இரக்கம் கருணை யார்கிட்ட இருக்குன்னா பெண்கள்கிட்ட தான் இருக்கு. அதனால தான் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் பெண்களைத்தான் ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று ஜிஓல கையெழுத்து போட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். காரணம், 1ஆம் கிளாஸில் ஆம்பளைய வாத்தியாரா போட்டால் என்ன ஆகும்? அனில் அனில் ஆடு சொல்றா சார் சார் சொல்றா அப்படின்னு மிரட்டினார்னா, நான் மாடு மேய்க்க போகிறேன் சார், உங்கள்கிட்ட படிக்க மாட்டேன் சார். ஆனால் பாடம் நடத்திட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு பையன், டீச்சர் உச்சா வருது அப்படின்னா, அந்த டீச்சர் கூட்டிகிட்டு போய் அவனை உச்சா போக வச்சு திருப்பி கொண்டு வந்து, அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தான் பாட்டை அவ்வளவு ரசித்து நடத்துவாங்க ஒரு பெண் ஆசிரியை. இப்படி ஒரு பெண்ணை படிக்க வைத்து அவர்களை உயர்வுபடுத்திய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கும் பாருங்க, ஒரு பெண்ணால் வெறும் ஆசிரியராக ஒரு தாயா மட்டும்தான் இருக்க முடியுமா? ஒரு பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஒரு பெண் எப்படி இருக்கணும்னா அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், வெக்கப்படணும். யாராவது கூப்பிட்டா உன் பேர் என்னம்மா? பேரும் அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னா தான் அருமையான பிள்ளை. பேசுறதுக்கு வெக்கப்படும் அப்படிம்பாங்க. வெக்கப்பட்டா ஒரு போலீஸ்கார அம்மா இன்ஸ்பெக்டரா ஐஜியா டிஐஜியா இருக்க முடியுமா? ஒரு அம்மா டிஎஸ்பியா இருக்கு. ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், மேடம் எங்கள் வீட்டில் திருடு போயிடுச்சு. அப்படிங்களா? திருடா அப்படின்னா என்னடா அது திருடா? எப்போ எஃப்ஐஆர் கொடு அப்படின்னு கையெழுத்து போட்டு பின்னாடி அந்த டிஎஸ்பி அம்மா துப்பாக்கி சொருகியிருப்பாங்க. கரண்டி பிடித்து சமையல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை
மசாலா அரைக்கிறதுக்கு அம்மிக்கல்லில் மசாலை அரைத்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை, நெல்லு குத்தி சோறாக்கிய ஒரு பெண்ணை, மாவாற்ற ஆட்டுக்கல்லில் மாவாட்டி தோசை சுட்டு கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு பேண்ட் போட்டு பாக்கெட்டில் துப்பாக்கியை வைத்து உன்னால் நாட்டையும் பாதுகாக்க முடியும் என்று பெண்களை காவல்துறையில் இணைத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்பெல்லாம் எல்லாரும் கேலி பேசினாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய போலீஸா போட்டா எப்படியா நாடு உருப்படும் கேட்டாங்க. டிராஃபிக்ல ஒரு பொம்பளை பிள்ளைய நிப்பாட்டினா அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் இப்படி கையை காட்டுவாங்க, வந்து நின்றுட்டு போடான்னா போக மாட்டான். ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு நின்னான்னா அவ்வளோதான் போட அப்படின்னு. இன்னைக்கு ஐஜியாக ஒரு பெண் இருக்காங்க, ஐபிஎஸ் அதிகாரியா இன்னைக்கு இருக்காங்கன்னா ஒரு பெண்ணை காவல்துறையில் பணியாற்றலாம் என்று 1973ஆம் ஆண்டு அரசு ஆணையில் கையெழுத்து போட்ட தலைவர் இன்னைக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருங்கிற தலைவர். ஒரு தலைவருக்குன்னா குரல் நல்லா இருக்கணும். ஒரு குரல், அவருடைய ஒரு வார்த்தையை கேட்டால் கோடிக்கணக்கான ரசிகர்கள் அப்படி கைதட்டுவாங்க. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளை வந்துருச்சு. அந்த பிள்ளை ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வர்ற பொண்ணு. தலைவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, அந்த பள்ளிக்கூடத்தில் அசம்பிளி நடக்குது காலையில், பள்ளி பேரவை. அந்த பேரவையை பார்க்கறதுக்கு முதலமைச்சர் போயிருக்காரு. அப்போ பகலில் காலையில் 9 மணிக்கு தொடங்குது. இறை வணக்கம், தமிழ்த்தாய் வாழ்த்து, நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும், எல்லாம் நின்றுட்டு இருக்குதுங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு தேசிய கீதம் ஜனகன மனன்ற ஒரு கூட்டத்திலேருந்து ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அந்த பொண்ணை தூக்கிட்டு அந்த வகுப்புக்குள்ளே போய் தண்ணி தெளித்து அதை சரி பண்ணிட்டாங்க. தலைவர் அந்த நிகழ்ச்சியில் முடிஞ்ச பிற்பாடு வீட்டுக்கு போன உடனே அந்த மயக்கம் போட்ட குழந்தை யாருங்கிறத தெரிஞ்சு அந்த குழந்தையை வரவழைத்து, ஏமா நீ பள்ளிக்கூடத்தில் பேரவையில் மயக்கம் போட்டேன்னு கேட்டோன்னே, காலையில் நான் சாப்பிடாம வந்தேன், எங்கள் அம்மா காய்கறி கடை வச்சுருக்கு, காலையில் 6 மணிக்கெலாம் கடைக்கு போயிடும், எங்கள் அப்பா காலையிலே தண்ணியை போட்டுருவார், எங்கன படுத்து கிடக்கிறாருன்னே தெரியாது, அந்த குடும்பத்திலேருந்து வாரையா, எங்கள் அம்மா காலையிலேயே போயிடுச்சு, பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன் சாப்பிடாம, மத்தியானம் சத்துணவு வரைக்கும் நான் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன், இன்னைக்கு என்னமோ ரொம்ப பசி எடுத்துருச்சு, வெயிலில் மயக்கம் போட்டு விழுந்தேன்னு சொன்ன உடனே ஒரே மாதத்தில் என் தலைவர் உடனே அங்கே இருக்கக்கூடிய நமது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், பொருளாதாரத்தினுடைய அதிகாரிகளை எல்லாம் அழைத்து காலையில் மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்கணும், எவ்வளவு செலவாகும்னு கேட்டு ஒரே மாதத்தில் சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆரம்ப பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான். போன வாரம் நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். என் பக்கத்தில் ஒரு வெளிநாட்டுக்காரர் உட்காந்துருந்தார், இங்கிலீஷ்காரர். நான் ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிச்சுட்டு போனேன். என்ன புஸ்தகம்னாக்க, தலைவர் எழுதின புஸ்தகம். தலைவர் எழுதிய உங்களில் ஒருவன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் எழுதின புஸ்தகம். அதில் முன்னால் அவருடைய படம் போட்டிருக்கோம். அந்த புக்கை படிச்சுக்கிட்டே போனேன். என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒருத்தர் அப்படின்னாரு. என்னையா சொல்கிற அப்படின்னு. வாட் ஆர் யூ டாக்கிங்? என்னடா ஒன்றும் புரியலன்னா திருப்பி ப்ளீஸ் டெல் மீ கிளியர்லி, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு. ஹூ இஸ் திஸ் மேன் இன் த புக் இன் யுவர் பிக்சர்? உங்கள் புத்தகத்தில் இருக்கிற அந்த படத்தில் இருக்கிற மனிதர் யார் அப்படின்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், he is Mr. M.K. Stalin, the Chief Minister of Tamil Nadu. He is my President of Dravida Munnetra Kazhagam அப்படின்னு சொன்னேன். உடனே எஸ் Mr. M.K. Stalin, he is the one who gave morning breakfast to the school students.
இன் அவர் கனடா கண்ட்ரி அவர் கண்ட்ரி அடாப்டட் தி ஸ்கீம் நாம் பாருங்க. எங்க கனடா நாட்டில் உங்கள் தலைவர் அமுல்படுத்திய காலை சிற்றுண்டி திட்டத்தை நாங்க அமுல்படுத்துறோம். அப்படிப்பட்ட மனிதராவர்னு சொல்லி அந்த படம் ஒன்று உங்கள்கிட்ட வச்சிருக்கீங்களான்னு கேட்டு அவர் எழுதின ஆங்கில புத்தகம், அந்த உங்களில் ஒருவன்கிற புத்தகம் ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கு. அந்த புத்தகத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்தேன். அவர் தேங்க்யூ வெரி மச், ஐ வாண்ட் டு நோ அபவுட் திஸ் மேன் அப்படின்னு கனடா நாட்டில் வாழக்கூடிய ஒருவனுடைய நெஞ்சிலே என் தலைவர் பதிந்திருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டிய ஒரு தலைவருங்கிறத இதுக்கு மேலே நம்ம என்ன உதாரணம் சொல்லணும். காரணம், பள்ளிக்கூடத்துக்கு வந்தோன்னே இந்த பிள்ளைகளுக்கு என்ன பாட்டு நடத்துவாங்க? பசியோடு உட்காந்துருப்பான். தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவு உளுந்த மாவு கலந்து சுட்ட தோசை, சொய் சொய் என்று நெய் ஊற்றி சுட்டெடுத்த தோசை. பசியோடு இருக்கவனுக்கு இத்தனை தோசையை சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கான்? இத்தனை தோசையும் சுட்டுவிட்டு எப்படி பிரிப்பாங்க தெரியுமா? அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியும். அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. இவ்வளவு கொடுமை பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்பயே தோசைய ஒண்ணுமே வேலை செய்யாத தெண்டமா இருக்கிற அப்பனுக்கு 4, மாவாட்டி தோசை சுடுற அம்மாவுக்கு 3, ஊரு சுத்துற அண்ணனுக்கு 2, வயசுக்கு வந்த பாப்பாவுக்கு 1. எவன்டா இதை பிரிச்சு கொடுத்தது? வீட்டில் இருக்கிற தோசையில கூட அப்பனுக்கு 4 அம்மாவுக்கு 3ங்கிறத எவன் பிரிச்சது? யாருக்கு அதிகமாக தேவைப்படுமோ அப்படித்தான்டா பிரித்து கொடுக்கணும். ஒரு பெண் உழைக்கின்றாள் என்றால் அவளுக்கு ஒரு தோசையை சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறத 1ஆம் கிளாஸ் பாடத்திலே தப்பாக நடத்திட்டானே. இன்னைக்கு அதை முறியடித்து அரசு அலுவலகங்களில் 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு ஆபீஸ்லாம் பெண்கள் கிளார்க்காகவும் தாசில்தாராகவும் இன்ஸ்பெக்டராகவும் மருத்துவ அதிகாரிகளாகவும் இன்னைக்கு இருக்கிறார்கள் என்றால் அந்த இடஒதுக்கீட்டில் கையெழுத்து போட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்ங்கிற தலைவர். கையில கரண்டி வச்சிருந்த பெண்களுக்கு கையில் துப்பாக்கி கொடுத்தது மட்டும் இல்லை, ஒரு மேயராக்கி மேயரின் செங்கோலை கையில் கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட மாநகராட்சிகளில் 11 மாநகராட்சிகளில் யார் மேயரா இருக்கான்னா பெண்கள் தான் இன்னைக்கு மேயரா இருக்காங்கன்னா இப்படிப்பட்ட மிகப்பெரிய புரட்சியை செய்த தலைவர் நம்ம தலைவர். இங்கே உட்காந்துருக்கீங்களே, யாராவது இந்து யாரு, கிறிஸ்தவங்க யாரு, முஸ்லீம் யாருன்னு கேட்டுட்டா பக்கத்தில் உட்காந்து யாரு யாரு கிடையாது. எல்லா மதத்துக்காரங்களும் ஒன்றா உட்கார்ந்துருக்கிறீங்க. உண்மையிலே தமிழகத்தில் தான் இந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அண்ணன் தம்பியா மாமா மச்சானா ஒன்றாக வாழக்கூடிய ஒரே மாநிலம் நம் தமிழ்நாடு மட்டும்தாயா. இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு பாத யாத்திரை போய் அந்த ஐயப்பன் கோயில் நட சாத்திரப்ப யாரோட பாட்டு போடுவாங்க தெரியுமா? ஐயப்பன் கோயில் சாத்திரப்ப ஒரு பாட்டு. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவங்களுக்கு தெரியும். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் சரணகீர்த்தனம் ஆராத்ய பாதுகம் அருவிமர்த்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிகராத்மஜம் தேவமாத்ரையே சரணமையப்பா சாமி சரணமையப்பா. இந்த பாட்டை பாடினது யார் தெரியுமா? கேஜே ஜேசுதாஸ்ங்கிற கிறிஸ்தவர். ஒரு கிறிஸ்தவர் பாடிய ஒரு பாடலை கேட்டு தான் ஐயப்பனே டெய்லி தூங்குறாரு அப்படின்னு சொன்னா ஐயப்பனுக்கு தெரியுதியா, இந்து வேற இல்ல, கிறிஸ்தவர் வேற இல்ல, இஸ்லாமியர் வேற இல்ல, யாரு பாட்டு பாடினாலும் நான் தூங்குவேன்னு சாமிக்கு தெரியுது. ஆனால் மதத்தை வைத்து நம்மை பிரிப்பதற்கு நேற்று முருகனுடைய மாநாட்டை 4 நாளைக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க. முருகனே கண்ணீர் விட்டு அழுகிறார். முருகன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தங்கமான மனுஷன். முருகனை வள்ளி திருமண நாடகம் பார்ப்பீங்க. அந்த வள்ளி தினப்புலம் காத்துக்கிட்டு இருக்கேன். முருகன் லவ் பண்ணுவார் அந்த வள்ளியை. காயாத கானகத்தை நின்று லாபம் நற்காரிகையே மேகாதமான் மேகாதமான் மேகாதமான்
சுலாபம் பூங்காவனமதில் நான் நுலாவும் கலைமானை நானே தேடி வந்தேனே புள்ளிமானே. மானை தேடி வந்த மாதிரி வள்ளியை தேடி போய் முருகன் வள்ளியை காதலித்து திருமணம் செய்தார். எங்க தெரியுமா? நம்ம திருத்தணியில். முருகன் வள்ளியை திருமணம் பண்ண இடம் எது? திருத்தணி, நம்ம ஏரியா. இந்த இங்கே தான் பாட்டே இருக்கு. தேவர் சினம் தணிந்து தெள்ளுத்தமிழ் வள்ளி தனை மணந்து காவல் புரிய வந்த எங்கள் மலை அதுதான் தமிழ் திரு நாடு கண்ட தணிகை மலைன்னு சீர்காழி கோவிந்தராஜன் பாடுவார். அந்த வள்ளி யார் தெரியுமா? ஒரு மலை ஜாதி பெண். அன்னைக்கே முருகன் அவர் என்ன ஜாதிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு மலை ஜாதி பெண்ணை கலப்பு திருமணம் செய்து அன்னைக்கே திராவிட மாடல் ஆட்சியை நிலைநாட்டிய ஒரு தமிழ் கடவுள் யாருன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகையா. அன்னைக்கே கலப்பு திருமணம் பண்ணியிருக்கார். முருகன் நம்பாலா இல்லையா? முருகன் உண்மையில நம்ம திமுகவோட மெம்பர். அன்னைக்கு நான் சொல்றேன், இல்லாட்டி அவர் கலப்பு திருமணம் பண்ணியிருப்பாரா? முருகன் நம்ம திராவிட சிந்தனையாளர். அதனால தான் அவருக்கு ரோசம் வந்துச்சு. அவருக்கு மாம்பழம் கொடுக்கல, அவங்க அண்ணன் வாங்கிட்டு போயிட்டாருன்னு. அவங்க அண்ணனை அப்பா அம்மாவை சுற்றிட்டு மாம்பழத்தை வாங்கிட்டு போயிடுவார். முருகன் உலகத்தை சுற்றிட்டு எங்கே எனக்கு மாம்பழம், உங்கள் அண்ணன் வாங்கி சாப்பிட்டாரு அப்படின்னு. எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, நான் எனக்கென்று ஒரு உலகத்தை அமைத்து கொள்ள போகிறேன் என்று பழனியில் போய் அன்னைக்கு கோபமாக நின்னவர் தான் இன்னும் அங்கே நின்றுட்டு இருக்கார். தனக்கு வர வேண்டியது வரவில்லை என்று தனியாக கோவிச்சுக்கிட்டு நின்ன அந்த முருகன் தான் முதல்ல மாநில சுயாட்சிங்கிற அந்த சிந்தனையவே நமக்கு கொடுத்தது தமிழ் கடவுள் முருகன் தாயா. இன்னைக்கு நம்ம தலைவர் சொல்றாரு, ஐ எம் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். மத்திய அரசுக்கு அடிபணிந்து அடிமையாக இருப்பவன் இந்த ஸ்டாலின் அல்ல என்று சொல்கிறார்னா, முருகன் கற்றுக் கொடுத்த அந்த பாணியை இன்று கடைபிடித்து மாநில சுயாட்சி என்ற அண்ணாவின் கொள்கையை இன்று வரை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய மானமுள்ள ரோசமுள்ள பகுத்தறிவுள்ள ஒரு தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமியை அம்மா 3 வகையான பெண்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில். ஆம்பளைகிட்ட சொல்கிறேன், மனைவி ஒருத்தர் திட்டுறாரு, இந்தடி என்னடி நினச்சிட்டு இருக்க நீ அப்படிங்கிறான். சில பெண்கள் என்ன கத்துற, பொம்பளைன்னா உனக்கு அவ்வளோ இலக்காரமா, ஏயா கத்துற. இது ஒரு வகை. ஒரு அம்மா சொல்லுது, நம்ம வீட்டில் நடக்கிறத அப்படியே சொல்கிறாரு. 2வது வகை இருக்கு. இன்னொரு அம்மா, இந்தடி உன்னைய உதைக்காம விட மாட்டேன்டி அப்படின்னு. வாய்க்குள்ளேயே பேசிட்டே போவான், என்ன பேசுறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. இது 2வது வகை. 3வது வகை ஒரு அம்மா இருக்கும், உன்னை அறுவாள் எடுத்து நான் வெட்டி விட்டு ஜெயிலுக்காது போவனே ஒழிய உன் கூட நான் வாழ மாட்டேன்டி அப்படின்னு திட்டுறான். ஒரு பதிலும் சொல்ல, கொண்டு விட வேண்டிய ஒன்னே இப்படியே உட்காந்துருந்தா என்ன நினைப்பீங்க அந்த பொம்பளைய? இதுதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. எந்த நேரம் வேணாலும் புருஷனை விஷம் வச்சு கொண்டுருவா. இது வேற யாரும் இல்லை, இந்த கேரக்டர் எடப்பாடி பழனிசாமி தான். ஏயா அமித்ஷா கூட்டணி ஆட்சி நடக்கும், எங்க தலைமையில தான் ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. கூட்டணி வச்சிருக்கவரு எடப்பாடி பழனிசாமி உடனே கிடையாது, என் தலைமையில தான் ஆட்சி நடக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்றதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் என் தலைவன் மத்திய அரசு எங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் என் மக்களை காப்பாற்றுவதற்கு எனக்கு தெரியும் என்று ஆண்மையுடன் ரோசத்துடன் இன்று மத்திய அரசை எதிர்த்து மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தான். ஒரு ஊர்ல கச்சேரி நடந்துட்டு இருந்துச்சு, நாகசனை ஊதிக்கிட்டு இருக்காரு ஒரு ஆளு. ஊதிக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒரு ஆள் ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காரு.
ஒரு ஆள் தவுள் அடிச்சுக்கிட்டீங்க, தங்கிறதங்கா தங்கிறதக்கா தங்கிறதங்க தங்கிறதங்க தங்கிறதங்க. கச்சேரி முடிஞ்சிருச்சு. ஒரு பெரிய மாலையை தூக்கிட்டு வர்றாங்க. ஆஹா, அந்த ஊதுனவர் ஆஹா நம்ம வாசிச்சதை ரொம்ப ரசிச்சிருக்கானுங்கடா அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக அப்படி கழுத்தை நீட்டினாரு. அவருக்கு போடுறதை விட்டுவிட்டு இந்த ஒத்து ஊதிக்கிட்டு உட்காந்துருந்தான் பாரு, அவனுக்கு போட்டாங்க. டேய், நான் தாண்டா ஒரு 3 மணி நேரமாக வாசித்தேன், எனக்கு போடுறதை விட்டுவிட்டு அவனுக்கு ஏன்டா போட்டீங்க? அதுக்கு அவன் சொல்லியிருக்கேன், நீங்கள் இடையில எடுத்துட்டு ஊதிக்கிட்டு இருந்தீங்கங்க, கொஞ்ச நேரம் ஊதுனீங்க, அப்புறம் அப்படி எடுத்து வச்சிட்டீங்க. ஆனால் ஐயா தான் 9 மணிக்கு வாயில் வச்சவர் 12 மணி வரைக்கும் பிபிஐ எடுக்கவே இல்லைங்க, உங்களை விட திறமசாலி அவர் தாங்கன்ட்டு ஒத்து ஊதுனவனுக்கு மாலை போட்டாங்க பாரு. அது மாதிரி தான் இன்னைக்கு மோடிக்கும் நம்ம அமித்ஷாவுக்கும் சிங்சா என்று வாசித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை மக்கள் 2026 ஓட ஓட விரட்டி 2026 உதிக்கின்ற சூரியனை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாத காரணம் இன்று இளைஞர்கள், குழந்தைகள், மாணவர்கள், பெண்கள், வயதானவர்கள் எல்லோருக்குமான ஒரு ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். முன்னெல்லாம் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் ஏழைகள்லாம் வைத்தியம் பார்க்க முடியாது. ஒருத்தன் இப்படித்தான் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட போயிருக்கேன். டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, டாக்டர் உட்காரியா உட்கார். காதில் இதை மாற்றி நெஞ்சில் வச்சார். மூச்சையில் விடு, நோயில் விடு, பின்னால் திரும்ப, மூச்சையில் விடு, இல் விடு. டார்ச் லைட் எடுத்தார், நாக்கை நீட்டு உள் அடித்தார். மூக்கை காட்டு, மூக்குக்குள்ளே லைட், காதுக்குள்ளே லைட், எல்லாம் அடிச்சுட்டு இப்போ உனக்கு என்ன செய்யுதுன்னாரு. இதை முதலையே கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல, 15 இடத்துல லைட் அடிச்சுட்டு இப்போ உனக்கு என்ன செய்யுதுன்னு இப்போ கேட்குறீங்கன்னு. காலையிலேருந்து மயக்கம் வருது சார், மூக்கிலேருந்து ரத்தம் வருது சார், கிருகிருன்னு வருது சார், நெஞ்சு அடைக்குது சார், செத்திரியம் போல் தெரியுது சாருங்கிறார். டாக்டர் திரும்ப டார்ச் லைட் எடுத்து மூக்கில் வாயிலெல்லாம் அடிச்சுட்டு பாக்கெட்லையும் அடித்தார். அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே அடிச்சுட்டு பார்த்தா அவன் 15 ரூபா வச்சுருக்கேன். டாக்டர் பார்த்தாரு, உனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டார். சார் நெஞ்சு வலிக்குது, சாக போகிறேன். அதான் ஒன்றும் இல்லைன்ட்டன்ல, உனக்கு ஒன்றும் இல்லை, போயிட்டு வந்துட்டார். சார் ஏன் சார் ஒன்றும் இல்லைன்னு. டாக்டர் ஏன் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னா, அவன் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை. ஒன்றுமில்லாதவர்களுக்கு மருத்துவம் ஒன்றும் இல்லை என்ற நிலையை மாற்றி ஒரு உயர்ந்த மருத்துவமனையில் கூட ஏழைகளால் வைத்தியம் பார்க்க முடியும் என்ற கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த திட்டம் தான் இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவமாக மாறி இருக்கு. இன்னைக்கு ஒரு அம்மா ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்க நின்றுகிட்டு இருக்கு, அரிசி வாங்க, திடீர்னு அம்மா அப்படின்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஏக்கா ஏக்கா, சீதாக்கா, ஏக்கா ஐயாக்கா, இப்படியே கிடக்குது, என்னானே தெரியல. சீதாக்காவை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் டாக்டர் எல்லாம் பார்த்து கையில் ஒரு துணியை சுற்றி ப்ரெஷர் பார்க்குறாரு. பிஸ்க் 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 மீட்டரில் காட்டுது. ப்ரெஷர் சீதாவுக்கு 400 இருக்கு. அந்த சீதா சொல்லுது, இன்னும் ஒரு 100 வேணால் சேர்த்துக்குங்க, 500 அறந்துட்டு போகுது. அப்படி ஏய் காசு கொடுக்குறோம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், உன் உடம்புல இருக்க ரத்தம் அழுத்தம் 400 ஆயிடுச்சு. அப்படியா, ஏன் இருந்தால் இருந்துட்டு போகுது, இன்னும் 50 கூட்டினா செத்து போயிடுவேன். அது எனக்கு என்ன சாமி தெரியும், ப்ரெஷர்னா என்னன்னு தெரியாது, சுகர்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ரத்த டெஸ்ட் எடுத்து சுகர் பார்க்குறாங்க, 350 இருக்கு. அம்மா உனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, உனக்கு ரத்த கொதிப்பு இருக்கு, உனக்கு இந்த மாத்திரையெல்லாம் நீ சாப்பிடு, அப்போ தான் இனிமேல் நீ நல்லா இருக்க முடியும். இதே மாதிரி பெண்களை போய் வைத்தியம் பார்த்து பார்த்து தேடி தேடி வைத்தியம் பார்த்து 3.5 கோடி பேருக்கு இன்று அந்த வியாதியை கண்டுபிடித்து காப்பாற்றிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சியா? இதுக்கு பேர் தான் மக்களை தேடி மருத்துவம். நம்ம தான் அரசாங்கத்தை தேடி போய் கொண்டிருந்த காலத்தை மாற்றி நம்மை நோக்கி அரசாங்கத்தை திருப்பிய தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். அதற்கு அச்சாரமிட்ட தலைவர் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு கையில் நம்ம வச்சிருக்கக்கூடிய ரேஷன் கார்டு அவரால் உருவாக்கப்பட்ட சிஸ்டம்.
இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள் அவரால் தனியார் உடைமையிலிருந்து அரசுடைமையாக்கப்பட்ட பேருந்து. இன்னைக்கு நம்ம வீட்டில் பைப்பை திறந்தோன்னா நம்ம குடிக்கிறோமே, அந்த குடிநீரை உருவாக்கிய குடிநீர் வடிகால் வாரியத்தை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதை மட்டும் இல்லை, இன்னைக்கு ஈசிஆரில் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய பெரிய டைடல் பார்க்கு, ஐடி பார்க்கில் 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க, படித்த இன்ஜினியர்கள்னா. அந்த ஐடி பார்க்கை 1997 உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இப்படி மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் சாதித்த தலைவர் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவருடைய வழியிலே இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் தளபதி மு.க. ஸ்டாலின், மதவெறியால் நம்மை பிரிக்கக்கூடிய பாஜகவையும், இந்த நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த வஞ்சக கூட்டணியையும் முறியடித்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்னும் அவர் வீட்டை விட்டே வெளியே வரல. அன்னைக்கு பிறந்த நாளுக்கு வந்து ஒரு சின்ன பைய கண்ணீர் விட்டு அழுகுறேன். காலையிலேருந்து பிறந்த நாளுக்கு வந்தனுங்க பார்க்க, இன்னும் பார்க்கலங்க, சாப்பிடவே இல்லைங்க, மயக்கம் வருதுங்கிறான். வீட்டை விட்டு இன்னும் வெளியே வரல. ஒரு சின்ன போராட்டத்திற்கு தரையில் இறங்கி ஒரு போராட்டத்திற்கு கூட போராடவில்லை. நம்ம மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாதிரி நேராக முதலமைச்சர் நாற்காலிக்கு போறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், அவர்களெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சிகளாக சிதறி போய் விடுவார்கள். எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் 2026 உதயசூரியன் உதித்து முதலமைச்சர் ஆவார் என்று சொல்லி அதற்கு கட்டியம் கூறும் கூட்டம் இந்த புள்ளிலைன் ஊராட்சியில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின்.